இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்கின் சேஞ்சஸ் இன் ப்ரெக்னென்சி. பொதுவாகவே ஸ்கின் டைப்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்மல் ஸ்கின் டைப் இருக்குது, இல்லை ட்ரைனஸ் அதிகமாக இருக்க ஸ்கின் டைப் இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் பசை அதிகமாக ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஸ்கின் இருக்குது. ஸோ எந்த வகையான ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் அதுக்கான ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கிறப்ப ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையுது. இது போக ஹெல்த்தி டயட் ஹேபிட்ஸ், அதாவது விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிற மாதிரி உள்ள டயட் நம்ம எடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறப்ப நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ப்ரெக்னென்சி டைமில் ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது நார்மலாக ப்ரெக்னென்சியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன ஸ்கின்ல அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிக்மெண்டேஷன் அளவு வந்து அதிகமாகுது, இன்க்ரீஸ் பிக்மெண்டேஷன். இது எங்கெல்லாம் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்டில் ஆகலாம், வயிறு பகுதியில் ஆகலாம், சில நேரம் ஃபேஸில் கூட ஆகும். அதாவது சீக்ஸு, ஃபோர்ஹெட், அப்புறம் வந்து நாடி பகுதி, இதிலெல்லாம் அதிகமாகும். இந்த ஃபேஸில் ஆகக்கூடியது நம்ம மெலாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு கீழே ஆகக்கூடிய மாற்றங்கள் வந்து லீனியா நைக்ரா அப்படின்னு சொல்கிறோம். இது தவிர என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னா, அந்த கர்ப்பப்பை வளரும்போது வயிற்று பகுதியில் அந்த ஸ்கின் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால அந்த எலாஸ்டின் ஃபைபர்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி ஸ்ட்ரையா கிராவிடேரம் இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படுது. பிளட் சப்ளை அதிகமாக ஆகிறதுனாலையும் ஹார்மோன்ஸ் மாற்றத்தினாலையும் கை பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அந்த பாமார் எர்த்தீமா அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு 5 மாதம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அதிக ஹேர் லாஸ் ஏற்படும். டெலிவரியை தொடர்ந்து இன்னும் ஹேர் லாஸ் அதிகரிக்கலாம். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் சைக்கிளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு சொல்லலாம். அதனால் டெலிவரி ஆன பிறகும் இந்த சேஞ்சஸ்லாம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம மகப்பேறு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்பவே சேஃபானது. ஸ்ட்ரையா கிராவிடேரம் அப்படின்ற ப்ராப்ளத்துக்கு ஆக்சுவலாக அது ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரையா கிராவிடேரம் அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து வயிற்றில் வந்து கோடு விழுந்த மாதிரி ஆகிறதுனால நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்காக லுக் வந்து அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆல்மண்ட் ஆயிலில் ப்ரெக்னென்சி டைம்லேயே நம்ம அந்த வயிற்று பகுதியில் யூஸ் பண்ணுறப்ப ஓரளவுக்கு இந்த ஸ்காரிங்கை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், அதாவது ஸ்கின் டிசீசஸ் இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆனால் என்ன மாதிரி மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு 1 by 1 பார்க்க போகிறோம். முதல்ல வந்து எக்ஸிமான்ற மாற்றம். எக்ஸிமாவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் ஏற்படுது, அதுலேருந்து நீர் மாதிரி வரலாம். 10 to 20% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த மாற்றங்கள் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதுக்கு தேவையான மகப்பேறு அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷனோட நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப இதை கண்ட்ரோலில் வைக்க முடியும். யூஸ்வலாக ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க டாப்பிக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. சில நேரங்களில் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அப்படின்ற மெடிகேஷன்ஸ் கொடுக்கலாம். அடுத்ததாக சொரியாசிஸ்ன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க கன்சீவ் ஆகிறப்ப ஒரு 20-25% ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னா சொரியாசிஸ் பெட்டராகுது, அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க டியூரிங் ப்ரெக்னென்சி. ஸோ அந்தந்த டிசீஸ்க்கு ஏற்றாப்பில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப அதை நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். இன்னும் ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா பெம்ஃபிகாய்ட் ஜெஸ்டேஷனிஸ். இந்த மாதிரி நோயில் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருக்கிறதுனால மரபணுக்கள் சம்மந்தமாக மாற்றங்கள் ஏற்படுறதுனால குழந்தையை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ப்ராப்பராக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டால் ஸ்டீராய்ட்ஸோ இல்லைன்னா ஆன்டிஹிஸ்டமின்ஸோ எடுக்கிறப்ப அந்த நோயை வந்து கட்டுப்பாடில் வச்சு ஒரு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியாக இதை நம்ம ட்ரீட் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் பேபியை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம பாதுகாக்க முடியும். நார்மல் ப்ரெக்னென்சி சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா ப்ரூரிட்டிஸ், அதாவது ஊரல்ன்றது வந்து 20% பெண்களுக்கு நார்மலாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரீஅஷ்யூர் பண்ணி சப்போர்ட்டிவ் மெடிகேஷன்ஸ்லேயே சரி பண்ண முடியும். தொடர்ந்து ஊரல் இருந்துகிட்டே இருக்குன்னா மஞ்சக்காமாலைக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ தேவைப்படுற டெஸ்ட் எடுத்துக்கிட்டு மகப்பேறு மருத்துவ ஆலோசனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப இதை சரி செய்ய முடியும். ஆனால் பொதுவாக நார்மல் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி ஏற்படுறதுனால பேபியை எந்த வகையிலும் இது பாதிக்காது. இந்த மதரோட அப்பியரன்ஸில் மாற்றங்கள் இருக்கனால அவங்க வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு ஒரு ஃபீல் பண்ணலாம். அதுக்கு தேவையான கவுன்சிலிங்கை நம்ம கொடுத்து அவங்கள அந்த ப்ரெக்னென்சி ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்றத அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நார்மலைஸ் ஆயிரும் அப்படின்றதையும் நம்ம வந்து கவுன்சில் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ப்ரெக்னென்சியை வந்து நம்ம ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர் கவுன்சிலிங்கும் கைடன்ஸும் நம்ம இந்த ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு கொடுக்குறப்ப இந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில்
ஸ்கின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் சரி, தகுந்த மருத்துவ ஆலோசனையோட டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்டேஷனோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்ப இந்த நோய் பரவலை ரொம்பவே அவங்க கண்ட்ரோலில் வைக்க முடியும். இதே போல் இன்னொரு உமன் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.